ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். உலக அரசியல் நாளுக்கு நாள் பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அமெரிக்கா ரஷ்யாவோட எதிரியாகவே பார்க்கப்பட்ட நாடு இன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்ற உடனே புட்டினோட நல்ல ஒரு நெருக்கம் காமிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட உக்ரைன் அமெரிக்காவையும் நேட்டோ நாடுகளையும் மட்டுமே சார்ந்து இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கு. அமெரிக்கா நாங்க இனிமே உங்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் நாங்க பண்ண மாட்டோம்னு கைவிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தப்பே கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை ஒரு கரடு முரணான ஒரு பேச்சுவார்த்தையாவே அமைஞ்சிருச்சு. அதனால உக்ரைன் அதிபர் கோச்சுக்கிட்டு உடனடியா இங்கிலாந்துல இருக்க லண்டன் பிரதமரை போயிட்டு நேரடியா பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அங்க எல்லாருமே ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ள அப்படி இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு ஜெலன்ஸ்கி அதுக்கப்புறமா ஒரு பணிவாவே பேசியிருக்காரு. ஏன்னா வேர்ல்டுலயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நாடானா அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்தை ட்ரம்ப் அவர்கள் பாராளுமன்றத்துல அமெரிக்க பாராளுமன்றத்துல வாசிக்கிறார். அதுல கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கி அவர்கள் பணிஞ்சா மாதிரியே தெரியுதுங்க. அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் சீனாவுக்கும் அமெரிக்கா அவங்களுக்கும் வர்த்தக போர் ஆரம்பிச்ச மாதிரியே தெரியுது. அதாவது அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா பக்கத்து நாடான கனடா அதே மாதிரி ஒரு சில நாடுகள் மேல 25% மேல வரியை போட்டிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா எந்தெந்த நாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யறாங்களோ அந்த நாடுகள் மேலேயும் ஒரு சில வரியை போட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த நாடுகள்ல இறக்குமதி செய்யப்படுற வரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காங்க. இதை அமெரிக்கா வல்லரசு நாங்க எங்க நாட்டு பொருட்கள் மேல நீங்க இவ்வளவு வரி போட்டீங்களே, அப்பனா நீங்க எந்த பொருள் ஏற்றுமதி செஞ்சு எங்க நாட்டுல நாங்க இறக்குமதி பண்ணாலும் நாங்க வரியை போடுவோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற அப்புறமா பல பல தடபுடலான ஒரு சில வேலைப்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலை தான் சீனா தங்களுடைய அதாவது அமெரிக்காவோட பொருட்கள் எல்லாம் அதிகமான வரி போடுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க, சீனாவோட பொருளுக்கு ஒரு 10% வரைக்கும் வரியை போட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இதை கோபமா எடுத்துருச்சு. என்னடா இது திடீர்னு இந்த ட்ரம்ப் வந்த உடனே நம்ம நாட்டோட பொருட்கள் எல்லாம் வரி போடுறாங்களே சொல்லிட்டு சீனா என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி அமெரிக்கால வர பொருளுக்கு எல்லாம் இன்னும் 10% வரியை போட்டிருக்காங்க. 10 அதுக்கு மேலேயும் வரியை போட்டிருக்காங்க. ட்ரம்ப் விடுவாரா? டேய் என்னடா வல்லரசு நாங்கடா, எங்க பொருள் மேலே நீ இவ்வளவு வரி போடுவியா? இந்த 10% வரி மட்டும் இல்லாம இன்னொரு 10% அதாவது 10+10 வரியை போட்டிருக்காரு. சீனா என்ன செஞ்சுட்டாங்க, தடால் புடலா அமெரிக்கா என்ன செஞ்சாலும் பரவாயில்லங்க, வர்த்தக போரா இருந்தாலும் சரி, நான் அதனால வேற எந்த போரா இருந்தாலும் சரிங்க, நாங்க ரெடிங்க. இது மட்டும் இல்லாம சீனா போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக வர்த்தக கவுன்சில் கிட்ட போயிட்டு அமெரிக்காவை பத்தி முறையிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, இது மாதிரி எல்லாம் அமெரிக்கா வரி போடுறாங்க, இது நல்லா இல்லை, இது மாதிரி பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆனாலும் அமெரிக்கா கேட்க போறது இல்லை. ஏன்னா தாங்க வல்லரசு, உலகத்திலே ரொம்ப ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி, அதான் யார் பேச்சும் கேட்கற மாதிரி தெரியல. இது மட்டும் இல்லாம அப்ப சீனாவோட ஒரு கோவத்தை தூண்டி வர மாதிரி ஆயிடுச்சு. சீனா என்ன செஞ்சிருச்சு, எந்த போரா இருந்தாலும் நாங்க ரெடி, வர்த்தக போரா இருந்தாலும் சரி, எந்த போரா இருந்தாலும் நாங்க சரி. இப்படி சீனா அறிவிச்ச உடனே அமெரிக்காவோட இராணுவ தலைமையிடமான பென்டகன் அறிவிச்சிருக்கு. சீனா இது சொல்லி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, நான் எந்த போரா இருந்தாலும் நாங்களும் ரெடி, பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க இதை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? நாளுக்கு நாள் உலக அரசியலா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டோட அரசியலா இருந்தாலும் சரிங்க, நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? பல நாடுகளை முன்னு அப்படியே தள்ளி தள்ளி பின்னுக்கு தள்ளி தள்ளி தாங்க முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. சீனாவோட 2050 வல்லரசுக்கான பலிக்குமா? அதே மாதிரி பல ராஜ்யங்கள், பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் வீழ்ந்திருக்குங்க. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை ஃபுல்லா உங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.